ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிங்கிள் பார்ட்டிகிள் ஷெல் மாடல் இந்த கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிங்கிள் பார்ட்டிகிள் ஷெல் மாடலை யூஸ் பண்ணி ஒரு நியூக்ளியஸோட கிரவுண்ட் ஸ்டேட் ஸ்பின்னையும் பாரிட்டியையும் நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் பார்ட்டிகிள் ஷெல் மாடல் வருவதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சேனலில் நம்ம லிக்யூட் ட்ராப் மாடலை பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா லிக்யூட் ட்ராப் மாடலோட லிமிட்டேஷன்ஸ் என்னங்கிறத பற்றியும் பேச போகிறோம். லிக்யூட் ட்ராப் மாடலில் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருந்ததுனாலையும் அந்த மாடலால் நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் போனதுனாலையும் தான் இந்த சிங்கிள் பார்ட்டிகிள் ஷெல் மாடல்ங்கிறதே வந்தது. அப்போ அந்த லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நீங்கள் ஆல்ரெடி லிக்யூட் ட்ராப் மாடல்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, லிக்யூட் ட்ராப் மாடலோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் டு எக்ஸ்பிளைன் த மேஜிக் நம்பர்ஸ். அது என்ன மேஜிக் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் பாருங்க, 2, 8, 20, 28, 50, 82, 126 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் மேஜிக் நம்பர்ஸ். இதோட மீனிங் என்ன அப்படின்னா எந்தெந்த எலமெண்ட்ஸ்ல நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸோ அல்லது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸோ இந்த நம்பர்ஸா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது இப்போ வந்து நீங்க ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனுங்கிற ஒரு எலமெண்ட்டை நீங்க எடுத்து பார்க்கும்போது அதோட அட்டாமிக் நம்பர் 8 இருக்கும். இது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பர் 20 இருக்கலாம். அட்டாமிக் நம்பர்னா என்ன மீனிங்? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இங்க வந்து நம்ம நியூக்ளியஸை பத்தியே தான் பேசுறதுனால நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸுங்கிறத மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணா போதும். எந்தெந்த எலமெண்ட்ஸ்ல எல்லாம் ஐதர் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸோ அல்லது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸோ இந்த நம்பரா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஒன்னு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து 8 இருக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அல்லது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து 8 இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்ஸோட ஸ்டெபிலிட்டி அல்லது அந்த எலமெண்ட்ஸ்ல இருக்கிற நியூக்ளியஸோட ஸ்டெபிலிட்டின்னு சொல்றது தான் பொருத்தமா இருக்கும். அந்த நியூக்ளியஸோட ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா ஸ்டேபிளா அந்த நியூக்ளியஸ் வந்து இருக்குது. மேஜிக் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ், மேஜிக் நம்பர்ஸ்னா ஒன்னு அந்த நியூக்ளியஸ்ல நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இந்த நம்பர்ஸ்ல ஏதாவது ஒன்றா இருக்கணும் அல்லது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அப்போ இந்த நியூக்ளியஸ் எல்லாம் எப்படி ஸ்டேபிளா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த ஃபிகர் பாருங்க. இந்த ஃபிகர்ல பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் இதை ஒய் ஆக்சிஸ்லையும் அந்த நியூக்ளியஸோட மாஸ் அதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் வச்சுக்கிட்டு கிராஃப் பிளாட் பண்ணும்போது அங்கங்க பீக்ஸ் வருது பாருங்க. ஸோ இந்த பீக்ஸ் வரக்கூடிய இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங்கா அதோட நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நீங்க பார்க்கும்போது அந்த பீக்ஸ் வரக்கூடிய இடங்களுக்கு கரஸ்பாண்டிங்கா இந்த மேஜிக் நம்பர்ஸை வச்சிருக்கக்கூடிய நியூக்ளியஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ பீக்ஸ் இந்த இடத்துலலாம் வருது அப்படின்னா என்ன ரீசன்? அந்த மேஜிக் நம்பர்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்கான அந்த எலமெண்ட்ஸ் அந்த நியூக்ளியஸ் எல்லாம் அங்கே அதிகமான பைண்டிங் எனர்ஜியை வச்சிருக்குன்னு அர்த்தம். அதிகமான பைண்டிங் எனர்ஜியை வச்சிருக்கு அப்படின்னா அந்த நியூக்ளியஸ்லாம் இன்னும் நல்ல ஸ்டெபிலிட்டியோட இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இது வந்து பைண்டிங் எனர்ஜி கர்வ்னு சொல்லுவாங்க. இந்த பைண்டிங் எனர்ஜி கர்வ்ல வரக்கூடிய இந்த பீக்ஸ் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, லிக்யூட் ட்ராப் மாடலால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன் மேஜிக் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் நல்லா ஸ்டேபிளா இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஒரு லிமிட்டேஷன். அடுத்த லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நியூக்ளியஸுக்கு எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மொமெண்ட்ஸ் வந்து இருக்கும். எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மொமெண்ட் அப்படின்னா என்ன மீனிங்னா பொதுவாக ஒரு நியூக்ளியஸ் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல தான் இருக்கணும். சில நியூக்ளியஸ்க்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்ல இல்லாம கொஞ்சம் வந்து அதோட ஷேப் வந்து டிஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி டிஃபார்ம் ஆயிருந்தா அந்த நியூக்ளியஸுக்கெல்லாம் எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மொமெண்ட்ங்கிற ஒரு வேல்யூ வந்து இருக்கும். அப்போ சில நியூக்ளியஸ்க்கு அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் இல்லாம கொஞ்சம் வந்து அந்த ஷேப் டிஃபார்ம் ஆயிருக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னா என்ன மீன் பண்றாங்கன்னா அதுக்கு எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மொமெண்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம், அதை வந்து லிக்யூட் ட்ராப் மாடலால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எந்தெந்த நியூக்ளியஸுக்கெல்லாம் ஸ்பெரிக்கல் சிமெட்ரி இருக்கோ அல்லது ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்கோ அந்த நியூக்ளியஸுக்கெல்லாம் எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மொமெண்ட் 0 வேல்யூ. ஸோ அது எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் நம்பர்ஸை வச்சிருக்கக்கூடிய அந்த நியூக்ளியைக்கு
அந்த ஸ்பெரிக்கல் சிமெட்ரி இருக்கு. ஸோ அதுக்கு வந்து 0 குவாட்ரபிள் மொமெண்ட்ஸ் வந்து இருக்கு. இதை வந்து லிக்யூட் டிராப் மாடலால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதாவது என்னன்னா, ஷேப், அந்த நியூக்ளியஸோட ஷேப் ஏன் ஸ்பியரா இல்லாம வேற விதமா டிஃபார்ம் ஆயிருக்குங்கிறத சொல்ல முடியல. ஸோ அப்போ இதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, சிங்கிள் பார்ட்டிகிள் ஷெல் மாடலை கொண்டு வர்றாங்க. சிங்கிள் பார்ட்டிகிள் ஷெல் மாடலை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, லிக்யூட் டிராப் மாடலால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இந்த சிங்கிள் பார்ட்டிகிள் ஷெல் மாடலோட அந்த சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி எலக்ட்ரான்ஸை குறிப்பிட்ட ஷெல்ஸ்ல அரேஞ்ச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நியூக்ளியான்ஸையும் ஷெல்ஸ்ல அரேஞ்ச் பண்ணணும், ஒரு சில ரூல்ஸுக்கு உட்பட்டு. அதாவது எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ஒன்று கெமிஸ்ட்ரியில நம்ம படிச்சிருப்போம். அதுல என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, எப்படி வந்து ஷெல்ஸ்ல எலக்ட்ரானை நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, கே ஷெல்னா இவ்வளோ, எல் ஷெல்னா இவ்வளோ, எம் ஷெல்னா இவ்வளோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கும், நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரி தான் இங்கேயும் நியூக்ளியஸ்லயும் ஷெல்ஸ் இருக்கு. அந்த ஷெல்ஸ்ல தான் இந்த நியூக்ளியான்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. நியூக்ளியான்ஸ் அரேஞ்ச் ஆகுறதுனா ஐதர் புரோட்டான் ஆர் நியூட்ரான். அப்போ ஷெல்ஸ்ல தான் இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதை அரேஞ்ச் பண்ணும்போது சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். எப்படி எலக்ட்ரான்ஸை நீங்க குறிப்பிட்ட ஷெல்ஸ்ல அரேஞ்ச் பண்றீங்களோ அதே மாதிரி நியூக்ளியான்ஸ், புரோட்டான்ஸ் அல்லது நியூட்ரான்ஸையும் நீங்க குறிப்பிட்ட ஷெல் ஸ்ட்ரக்சர்ல தான் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த சிங்கிள் பார்ட்டிகிள் ஷெல் மாடல். ஸோ இந்த சிங்கிள் பார்ட்டிகிள் ஷெல் மாடலை பத்தி இன்னும் டீட்டெயில்டா பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு ஷெல்லை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் நோட்டேஷனை நீங்க இங்க பார்க்கலாம். இது எப்படி இருக்கும்னா, 2s+1ங்கிறது சூப்பர் ஸ்கிரிப்ட்ல, எல்ங்கிறது நார்மலா, ஜேங்கிறது சப்ஸ்கிரிப்ட்ல. இதுல எஸ் அப்படிங்கிறது ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம், எல்லுங்கிறது ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம், ஜேங்கிறது டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம். இந்த எல்லோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா, எஸ் ஆர்பிட்டல்னா நம்ம நியூக்ளியஸ்ல சொல்றோம் இப்போ. ஸோ நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய எஸ் ஆர்பிட்டல்னா அந்த எல்லோட வேல்யூ 0, பி ஆர்பிட்டல்னா 1, டி ஆர்பிட்டல்னா அதோட வேல்யூ 2 அண்ட் சோ ஆன். இந்த மாதிரி நீங்க அப்படியே போகலாம். ஸோ இது ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் நோட்டேஷன் டு டினோட் அ ஷெல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து பார்க்கக்கூடியது ஈஸியா புரியும். ஸோ இப்போ நம்ம ஒரு நியூக்ளியஸோட கிரவுண்ட் ஸ்டேட் ஸ்பின்னையும் பாரிட்டியையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிட்டு பாரிட்டியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்ட்ல எழுதுவாங்க. ஸோ இதை வந்து ஈக்குவலண்டா இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம். அந்த ஜே வேல்யூ இருக்கு இல்லையா, நம்ம இங்க பார்த்தோம் பாருங்க, இந்த ஜே வேல்யூ, இந்த ஜே வேல்யூ என்னன்னு பார்க்கணும். இந்த ஜே வேல்யூ என்னன்னு பார்த்து அதை வந்து இங்க நம்ம எழுதிடணும். மேல சூப்பர் ஸ்கிரிப்ட்ல அந்த பை அப்படிங்கிறது பாரிட்டி வேல்யூ, சரியா? ஸோ அந்த பாரிட்டி வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்றது, -1/L. இந்த எல் வேல்யூ எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லுவேன் கொஞ்ச நேரத்துல. ஸோ அந்த எல் வேல்யூ வந்து நம்ம போடணும். போட்டு -1 போடும்போது எல் வேல்யூ ஈவனா இருந்ததுன்னா பாரிட்டி வந்து +1 வரும். எல் வேல்யூ உங்களுக்கு ஆடா இருந்ததுன்னா பாரிட்டி வேல்யூ வந்து -1 வரும், சரியா? ஸோ இப்படி வந்து பாரிட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு நியூக்ளியஸுக்கு ஈவன் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் ஈவன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு ஆக்சிஜன் எடுத்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்க. ஸோ ஆக்சிஜன் அப்படின்னு நீங்க எடுக்கும்போது ஆக்சிஜனோட நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 8, மாஸ் நம்பர் வந்து 16. அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எவ்வளோ, 8. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து n = 16 - 8 அப்படின்னு போடும்போது அதுவும் 8 தான். ஸோ அப்போ இதுவும் ஈவனா இருக்கு, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் ஈவனா இருக்கு, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் ஈவனா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நியூக்ளியஸ் இருந்ததுன்னா அதோட ஸ்பின் அண்ட் பாரிட்டியை நம்ம கண்ணை மூடிட்டு 0+ அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடலாம், ரைட்டா? 0+ அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். ஸோ இந்த பாரிட்டி +1 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மேல வந்து பிளஸ் அல்லது மைனஸ். ஸோ +1 அப்படின்னா பிளஸ் மட்டும் போட்டா போதும், -1னா வெறும் மைனஸ் மட்டும் போட்டா போதும், 1 போட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த பாரிட்டி எழுதும் போது. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் நம்ம ஆக்சிஜனோட இங்க சொல்றோம். ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்ங்கிறதுனால ஆக்சிஜனோட அந்த கிரவுண்ட் ஸ்டேட் ஸ்பின் பாரிட்டி நீங்க பாத்தீங்கன்னா 0+ அப்படின்னு சொல்லி வரும். அப்போ நியூக்ளியான்ஸை வந்து நம்ம நியூக்ளியர் ஷெல்ஸ்ல இப்ப எப்படி அரேஞ்ச் பண்றது? அதாவது இப்போ ஒரு
நியூக்ளியஸ்க்கு இந்த மாதிரி ஈவன் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் ஈவன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, டைரக்டா வந்து நீங்க 0+ அப்படின்னு சொல்லி போட்டுருவீங்க. அப்படி இல்லாம ஒன்னு ஆட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஈவன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கணும். இப்போ நான் உங்க எழுதி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ நியூக்ளியான்ஸை நம்ம நியூக்ளியர் ஷெல்ஸ்ல அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி என்ன ஆஸ்பெக்ட்ல இதை வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒன்னு ஆட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், ஆட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அந்த நியூக்ளியஸ்ல இருக்கணும். ரைட்டா? அல்லது ஈவன் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் ஆட் நம்பர் ஆஃப் நியூட்ரான், இப்படி ஒரு நியூக்ளியஸ்க்கு இருக்கணும். ஏன் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்போ ஈவன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஆட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஈவன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்ல எல்லா நியூட்ரானும் பேர் ஆயிடும். அப்போ அது வந்து என்ன பண்ணாது, அந்த ஸ்பின் அண்ட் பாரிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஸோ ஈவன் நம்பர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே நியூட்ரான்ஸா இருந்தாலும் சரி அல்லது புரோட்டான்ஸா இருந்தாலும் சரி, ஈவன் நம்பர்ஸா இருக்கும்போது அந்த நியூட்ரான்ஸோ அல்லது புரோட்டான்ஸோ எல்லாம் ஆயிடும்னா பேர் ஆயிடும். ஸோ பேர் ஆகும்போது அது வந்து ஸ்பின் அண்ட் பாரிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஆனா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸோ அல்லது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸோ ஆட் நம்பர்ஸ்ல இருக்கும்போது ஃபைனலா பேர் ஆனது போக மிச்சம் என்ன இருக்கும்னா ஒரே ஒரு நியூக்ளியான், அதாவது அது புரோட்டானா இருக்கலாம். ஆட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸா இருந்தா அந்த அன்பேர்டு நியூக்ளியான் என்னவா இருக்கும், புரோட்டானா இருக்கும். ஆட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அந்த நியூக்ளியஸ்ல இருந்தா அந்த அன்பேர்டு நியூக்ளியான் வந்து ஒரு நியூட்ரானா இருக்கும். ஸோ அந்த அன்பேர்டு நியூக்ளியான் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன பண்ணும்னா நமக்கு அந்த ஸ்பின்னையும் பேரிட்டியையும் நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கும். அப்போ அந்த அன்பேர்டு நியூக்ளியான்ஸை தான் நம்ம என்ன பண்ணணும், ஷெல் ஸ்ட்ரக்சர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இப்போ ஈவன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருந்ததுன்னா நீங்க அந்த நியூட்ரான்ஸோட அந்த எண்ணிக்கையை அப்படியே இக்னோர் பண்ணிடலாம். புரோட்டான்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் நீங்க அந்த ஷெல் ஸ்ட்ரக்சர்ல அரேஞ்ச் பண்ணணும். கன்வர்ஸ்லி நீங்க வந்து ஈவன் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அந்த நியூக்ளியஸ்ல இருந்தா புரோட்டான்ஸோட எண்ணிக்கையை அப்படியே இக்னோர் பண்ணிடலாம். ஆட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அதுல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த நியூட்ரான்ஸை மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணி ஷெல் ஸ்ட்ரக்சர்ல அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ஷெல் ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ அதை எழுதும்போது பாருங்க, 1s 1/2 இப்படி, அதுக்கப்புறம் 1p 3/2. ஸோ இப்போ இந்த ஷெல்லுல இப்போ நான் 1s 1/2 எழுதிருக்கேன் இல்லையா, இந்த ஷெல்லுல எத்தனை நியூக்ளியான்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதுக்கு என்ன ஒரு ரூல் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சப்ஸ்கிரிப்டை பாருங்க. சப்ஸ்கிரிப்ட் என்னது, ஜே வேல்யூ இல்லையா, சப்ஸ்கிரிப்ட் வந்து ஜே வேல்யூ. ஸோ சப்ஸ்கிரிப்ட் ஜே வேல்யூ அப்படின்னு வரும்போது இதுல வந்து எத்தனை நியூக்ளியான்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். அந்த சப்ஸ்கிரிப்ட் ஜே வேல்யூ நான் எப்படி சொல்றேன், இப்போ நான் இதை எழுதியிருக்கேன் இல்லையா, இது என்னதுன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் நோட்டேஷன். ஸோ இங்கே காமிச்சிருக்கோம் பாருங்க, இங்கே 2s + 1 LJன்னு போட்டிருக்கோமா, சப்ஸ்கிரிப்ட் ஜேன்னு போட்டிருக்கேனா, அப்போ இங்க வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்ல 2s + 1 போட்டிருக்கேனா, அப்போ இங்க நான் எழுதியிருக்கேன் பாருங்க, இந்த சப்ஸ்கிரிப்ட்ல இருக்கிற இந்த 1/2 3/2 எல்லாம் ஜே வேல்யூஸ். அப்போ எத்தனை நியூக்ளியான்ஸை வந்து நம்ம ஒரு ஷெல்லுல போடணும் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும்னா 2j + 1 நியூக்ளியான்ஸ் இன் எ ஷெல். ரைட்டா? அப்ப இங்க பாருங்க, இது 1/2 இருக்கா, அப்ப இதுல வந்து எத்தனை நியூக்ளியான்ஸை போடலாம், 2 நியூக்ளியான்ஸ். சரியா? இங்க 3/2 இருக்கா, அப்போ 4 நியூக்ளியான்ஸ். ஸோ இது போக வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1p 1/2 இதுல 2, 1d 5/2 5/2 அப்படின்னு இதுல 6, 2s 1/2 இதுல 2, 1d 3/2 இதுல 4, 1f 7/2 இதுல 8, 2p
3/2 இதில் 4, 1F 5/2 இதில் 6, 2P 1/2 இதில் 2, 1G 9/2 இதில் 10, 2D 5/2 இதில் 6, 1G 7/2 இதில் 8, 3S 1/2 இதில் 2, அதுக்கப்புறம் 2D 3/2 இதில் 4. இப்படியே எழுதிக்கிட்டே போகலாம். நீங்கள் மேக்சிமம் இந்த 1F 5/2ஓட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நிறுத்திக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டிய விஷயம். இந்த செல் ஸ்ட்ரக்சரோட அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். இதை நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த நியூக்ளியஸோட கிரவுண்ட் ஸ்டேட் ஸ்பின் அண்ட் பாரிட்டியை நம்மளால ஈஸியாக டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ இதை வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. ஸோ இதை வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம கிரவுண்ட் ஸ்டேட் ஸ்பின் அண்ட் பாரிட்டியை நம்ம சொல்லிட முடியும். இப்போ இதுதான் அந்த செல் ஸ்ட்ரக்சர், ரைட்டா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சல்ஃபர் 1633க்கு நம்ம கிரவுண்ட் ஸ்டேட் ஸ்பின் அண்ட் பாரிட்டியை எழுத போறோம். ஸோ சல்ஃபர் 16 சொல்லும்போது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து 16. ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 16 அப்படின்னா ஸோ இங்க பாருங்க, Z ஈக்குவல் டு 16, N ஈக்குவல் டு 33 மைனஸ் 16, அப்போ 17. ஸோ அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஈவன் இல்லையா, இது வந்து ஈவன், இது வந்து ஆட். அப்போ இங்க வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து என்ன பண்ணாது, கிரவுண்ட் ஸ்டேட் ஸ்பின் அண்ட் பாரிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 17 இருக்கா, இது மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த 17ஐயும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அரேஞ்ச் பண்ணும்போது 1S 1/2 இதுல 2, 1P 3/2 இதுல 4, 1P 1/2 இதுல 2, 1D 5/2 இதுல 6. டோட்டலா எவ்வளவு வருது பாருங்க, 6 + 2 8, 8 + 4 12, 12 + 2 14. இன்னும் 3 இருக்கா, இப்போ இன்னும் 3 இருக்குங்கும் போது இதுல 2, அப்புறம் 1D 3/2 இதுல 1 தான் வரும். ஏன்னா மேக்சிமம் தான் 4. ஏன்னா நீங்க இந்த கவுண்ட் பாருங்க, கவுண்ட் பாத்தீங்கன்னா 2 + 4 6, 6 + 2 8, 8 + 6 14, 14 + 2 16, 16 + 1 17. ஸோ இந்த 17 நம்பர் வந்துருச்சா. அப்போ இந்த கடைசி ஷெல் இருக்கு பாருங்க, இந்த கடைசி ஷெல்லை வச்சுதான் நம்ம கிரவுண்ட் ஸ்டேட் ஸ்பின்னையும் பாரிட்டியும் எழுத போறோம். ஸோ அப்போ இதோட ஸ்பின் வந்து இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடைசி ஸ்பின்னோட கடைசி ஷெல்லோட ஜே வேல்யூ, இங்க ஜே வேல்யூ என்ன இருக்கு, 3/2 இருக்கா, ஜே வேல்யூ 3/2 இருக்கா. அப்போ ஸ்பின் வந்து 3/2, ஸ்பின் வந்து 3/2. பாரிட்டி எப்படி, பாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா -1/L. ஸோ எல்ங்கிறது இங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லுங்கிறது இங்க இந்த டி வேல்யூ இருக்கு இல்லையா, டி வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்கான எல். ஸோ டி வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்கான எல் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்ல பார்த்தோம், ரைட்டா. டி ஆர்பிட்டலுக்கு கரஸ்பாண்டிங் எல் வேல்யூ வந்து 2 இங்க போட்டிருக்கோம் பாருங்க. இப்போ டி ஆர்பிட்டல் கரஸ்பாண்டிங்கா 2. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்க வந்து -1/2. ஏன் 2 போடுறோம், இந்த டிக்கு கரஸ்பாண்டிங்கா, ரைட்டா.
இது டின்னு இருக்கு பாருங்க, டி ஆர்பிட்டலுக்கு கரஸ்பாண்டிங்கா எல் வேல்யூ 2, டி ஆர்பிட்டல். ஸோ அது வந்து 2 போடுறோம். ஸோ இதை போட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும், இது வந்து -1/2 அப்படிங்கும் போது +1 அப்படின்னு வந்துடும். ஸோ பார்ட்டி வந்து பிளஸ், ரைட்டா, 3/2 பிளஸ், அல்லது இதை எப்படி எழுதிக்கலாம், சிம்பிளி 3/2 பிளஸ் அப்படின்னு எழுதலாம். இதுதான் ஸ்பின் அண்ட் பார்ட்டி ஃபார் சல்ஃபர் 1633 அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம கிரவுண்ட் ஸ்டேட் ஸ்பின் அண்ட் பாரிட்டியை நம்ம சொல்லணும் எந்த ஒரு நியூக்ளியஸா இருந்தாலும். பட் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஈவன் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஈவன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருந்தா டைரக்டா 0+ போட்டுடலாம்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி ஆட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஈவன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், அல்லது ஆட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஈவன் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், அப்படி இருந்தா எப்படி நம்ம ஸ்பின் பார்ட்டி எழுதுறதுங்கிறதையும் பார்த்துட்டோம். ஆனா இன்னொரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ் என்னன்னா, ஆட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், அப்படி இருந்தா நம்ம எப்படி ஸ்பின் அண்ட் பார்ட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூலை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.